ஹலோ மூவி லவர்ஸ், வெல்கம் பேக் டு டபுள் தமிழா. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்து ரசிக்கக்கூடிய செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் படங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல மொத்தமா ஒரு 7 படங்களை வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த 7 படங்களுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் டாப் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மூவிஸ். இந்த எல்லா படங்களோட லிங்க்ஸுமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல நான் கொடுத்திருக்கேன். சோ நீங்க இன்னும் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மூவிஸை டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்திருக்க எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க பண்ற லைக்ஸ் எல்லாம் இந்த வீடியோ இன்னும் 4 பேருக்கு போய் சேரும். சோ மறக்காம லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா மறந்துடாம லைக் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய Facebook பேஜ் யாராவது ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா வீடியோக்கு மேல உள்ள ஃபாலோ பட்டனை பிரஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. ஃபாலோ பண்ண கையோட ஒரு பெல் ஐக்கன் கிரியேட் ஆகும். அதையும் கிளிக் பண்ணி ஆல் வீடியோஸ்ன்றதை கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். அண்ட் அது மட்டும் இல்லாம அமேசான், பிளிப்கார்ட் போன்ற ஷாப்பிங் சைட்ஸ்ல இப்போ தரமான டீல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுல சீப் அண்ட் பெஸ்ட் கேஜெட்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாம டிஸ்பிளேல தெரியுற இந்த சூப்பர் ஹீரோஸோட கேஜெட்ஸோட லிங்க்ஸையும் கீழே வந்து கொடுத்துருக்கேன். நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ற ஐடியால இருந்தீங்கன்னா நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மூவி 2011 ஒரு அட்வென்ச்சர் அண்ட் அனிமேஷன் மூவியா ரிலீஸ் ஆன தி அட்வென்ச்சர் ஆஃப் டின்டின் தி சீக்ரெட் ஆஃப் யூனிகார்ன். இந்த படத்தினுடைய கதை என்னன்னா, ஹீரோ ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு நாள் மார்க்கெட் பக்கம் போகும்போது அங்க சின்னதா ஒரு கப்பல் பொம்மையை பாக்குறாரு. பார்த்ததுமே அந்த குட்டி கப்பலை விலைக்கு வாங்கிடுறாரு. வாங்கி முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல நிறைய பேர் ஹீரோ கிட்ட வந்து அந்த கப்பல் பொம்மையை விலைக்கு கேக்குறாங்க. எவ்வளவு பணம் வேணாலும் தர, அந்த கப்பலை என்கிட்ட கொடுத்துட்டு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோ அதை தர மறுத்துறாரு. இந்த பொம்மை கப்பலுக்காக ஏன் இவ்வளவு பேர் போட்டி போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி அதை பத்தி ஹீரோ சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அது யூனிகார்ன் சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்ட கப்பலுடைய மினியேச்சர் பொம்மை ஹீரோக்கு தெரிய வருது. இருந்தாலும் பொம்மை தானே சொல்லிட்டு ஹீரோ அந்த கப்பலை அப்படியே விட்டுட்டு போயிடுறாரு. சோ அதுக்கப்புறமா ஹீரோவுடைய பெட்டு நேமிலான ஒரு நாய்க்குட்டி அந்த பொம்மை கப்பலை கீழே தள்ளி விட்டு உடைச்சிடுது. அப்போ அதுக்குள்ள புதையல் பத்தின ஒரு க்ளூ இருக்கிறத ஹீரோ பாக்குறாரு. அந்த க்ளூவை வச்சு ஹீரோ அந்த புதையலை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அதுக்காக என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்றாரு அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பார்க்கும்போது இது ஒரு அனிமேஷன் மூவின்றதே நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. IMDbல 7.3 ரேட்டிங் வாங்கியிருக்கு. சோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்டா பார்க்க போற மூவி 2014 ஒரு அட்வென்ச்சர் அண்ட் ஃபேமிலி மூவியா ரிலீஸ் ஆன தி நட் ஜாப். இந்த படத்தினுடைய ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஹீரோவான அனில் அது கூட ஒரு எலியை கூட்டு செத்துக்கிட்டு மழைக்காலத்தை சமாளிக்க நட்ஸ் போன்ற உணவுப் பொருட்களை திருட ஆரம்பிக்குது. இந்த அணில் அண்ட் எலியை போல அந்த ஊருக்குள்ள இன்னும் ஒரு சில மிருகங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு டீமா இன்னொரு பக்கம் நட்ஸை திருடிக்கிட்டு இருக்கும். நட்ஸை திருட இந்த 2 டீமுக்குள்ளேயே நடக்கிற சண்டை காட்சிகளும் அணில் அண்ட் எலியோடைய காமெடி காட்சிகளும் தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. ஃபேமிலி அண்ட் குழந்தைங்களோட உட்காந்து பார்க்க வேண்டிய தரமான ஒரு அனிமேஷன் மூவி. IMDbல 5.7 ரேட்டிங் வாங்கியிருக்கு. சோ ஃபேமிலியோட உட்காந்து பாக்குறதா இருந்தா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம ஒரு இடத்தை பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மூவி 2011 அனிமேஷன் அண்ட் வெஸ்டர்ன் மூவியா ரிலீஸ் ஆன ராங்கோ. இந்த படத்துல ராங்கோன்ற ஒரு பச்சோந்தி தான் படத்துடைய ஹீரோ. ராங்கோ ஒரு நாள் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது கார்ல இருந்து தவறி கீழே விழுந்துடுது. அங்கிருந்து பக்கத்துல உள்ள ஒரு சிட்டிக்கு போகுது. அந்த சிட்டி தண்ணியே இல்லாத ஒரு டெசர்ட் போல காட்சியளிக்கும். அங்க இருக்கிற எல்லாருமே பசியால ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்க போன ரேங்கோவை பார்த்ததுமே எல்லாருமே தங்களை காப்பாத்த வந்த ஷெரீஃப்னு ரேங்கோவை நினைச்சுக்கிறாங்க. ரேங்கோவும் அப்படியே அந்த ஊருக்குள்ள வாழ ஆரம்பிக்குது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த ஊருக்குள்ள தண்ணீர் பஞ்சம் ரொம்பவே அதிகமாகிடுது. ரேங்கோ அந்த ஊருக்கு தண்ணியை கொண்டு வந்து எல்லா பிரச்சனையுமே தீர்த்துடும்னு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கிற நிலையில அப்போதான் ரேங்கோ ஒரு டம்மி பீஸ்னு எல்லாருக்குமே தெரிய வருது. சோ அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, ரேங்கோ அந்த தண்ணி பிரச்சனையை தீர்த்துதா இல்லையா அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதை. IMDbல 7.2 ரேட்டிங் வாங்கியிருக்கு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான ஒரு மூவி. சோ இந்த படத்தை நீங்க பாக்கல அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஒரு தடவை இந்த படத்தை பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபோர்த்தா பார்க்க போற மூவி 2018 ஃபேமிலி அண்ட் காமெடி மூவியா ரிலீஸ் ஆன பீட்டர் ராபிட். இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங்ல ஒரு 5 முயல் குட்டிங்க ஓடி வருதுங்க. ஓடி வந்து ஒரு பாறை மேல நிக்குதுங்க. அதுல ஹெட் இருக்கிற ஒரு முயல் குட்டி ப்ளூ கலர் ஜாக்கெட் போட்டிருக்கும். அதனுடைய இடத்துக்கு பக்கத்துல ஒரு வயசானவர் காய்கறி தோட்டம் வச்சிருப்பாரு. அந்த தோட்டத்துக்குள்ள போய் காய்கறிகளை திருடுறதும் அந்த வயசானவர் இந்த முயல் குட்டிகளை துரத்துறதும் இப்படியே நடந்துகிட்டு இருக்கும். ஒரு நாள் ஹெட்டா இருக்கிற முயல் குட்டி தோட்டத்துக்குள்ள போய் காய்களை பறிக்கும் போது அந்த வயசானவர் கிட்ட மாட்டிக்குது. சோ அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, ஹெட்டா இருக்கிற அந்த முயல் குட்டி அவர்கிட்ட இருந்து தப்பிச்சுதான் பழையபடி காய்கறிகளை திருட போச்சு அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ராபிட்டோடைய லைஃப் எப்படி எல்லாம் இருக்குன்றத ரொம்பவே அழகா வந்து இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ரொம்ப டிஃபரெண்டான ஒரு படம். செம்ம இன்ட்ரெஸ்டிங் அண்ட் காமெடியாவும் இருக்கும். உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்க வேண்டிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேஷன் மூவி. IMDbல 6.6 ரேட்டிங் வாங்கியிருக்கு. சோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தையும் மிஸ் பண்ணாம ஒரு தடவை பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல 5th பார்க்க போற மூவி 2015 அனிமேஷன் அண்ட் ஃபேமிலி மூவியா ரிலீஸ் ஆன மினியன்ஸ். இந்த படத்தினுடைய ஸ்டோரி என்னன்னா, மினியன்ஸ்னு சொல்ல போற குட்டியான கிரியேச்சர்ஸ் மனிதர்கள் உருவாக்குறதுக்கு முன்பே இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது டைனோசர் காலத்துல இருந்து இதுங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும். அவங்களுடைய லட்சியமே ஒரு சூப்பர் வில்லன் கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த மினியன்ஸோட லட்சியமா இருக்கும். இந்த மினியன்ஸ் யாருக்கிட்ட எல்லாம் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணதோ அவங்களே எல்லாம் இதுங்களே ஆக்சிடென்டலா போட்டு தள்ளிடுதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல யாருமே இவங்களை ரூல் பண்றதுக்கு இல்லாததுனால அண்டார்டிகால இருக்கிற ஒரு குகையில இவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் பல போக இவங்களை ரூல் பண்ண ஒரு தலைவன் இல்லாததுனால எல்லா மினியன்ஸுமே ரொம்பவே சோர்வாயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த கூட்டத்துல இருந்து 3 மினியன்ஸ் மட்டும் தலைவனை கண்டுபிடிக்கிறதுக்காக சிட்டிக்குள்ள போகுதுங்க. கடைசியில அதுங்க சூப்பர் வில்லனை கண்டுபிடிச்சதுங்களா
அந்த சூப்பர் வில்லன் கிட்ட இதுங்க எல்லாமே அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிச்சிங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோடைய மீதி கதை. படம் ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து எண்டிங் வரைக்குமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காவும் அதே சமயம் செம்ம காமெடியாவும் போகும். மினியன்ஸ் எல்லாம் பண்ற காமெடி எல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். IMDbல 6.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. சோ இன்னும் இந்த படத்தை நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை மிஸ் பண்ணாம படத்தை பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல 6th பார்க்க போற படம் 2007 ஒரு அனிமேஷன் அண்ட் ஃபேமிலி மூவியா ரிலீஸ் ஆன ரேட்டாட்டோயி. இந்த படத்தினுடைய கதை என்னன்னா, படத்துடைய ஹீரோ ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு போய் ஜாயின் பண்றாரு. அவருக்கு அந்த ஹோட்டல்ல கிளீன் பண்ற ஒரு ஒர்க்கை கொடுக்குறாங்க. ஒரு நாள் கிச்சனை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தெரியாம அடுப்புல இருந்த சூப்பை கீழே தள்ளி விட்டுறாரு. யாருக்குமே தெரியாம உடனே மேல எடுத்து வச்சு அதுல கண்டபடி இன்கிரீடியன்ஸை போடுறாரு. அதுக்கப்புறமா சூப்பர் டேஸ்ட் பண்ணி பார்த்தா அதனுடைய டேஸ்ட் ரொம்பவே மோசமா இருக்கும். அப்போ அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சின்ன எலி ஹீரோக்கு தெரியாம அந்த சூப்ல கரெக்டான இன்கிரீடியன்ஸை சேர்த்து சூப்பர் செம்ம சூப்பரா மாத்திடுது. அப்போ ஹீரோ அந்த எலிய பாத்துறாரு. அப்போ கிச்சனுக்குள்ள வேற யாரோ ஒருத்தங்க வராங்க. உடனே எலிய ஹீரோ மறைச்சிடுறாரு. வந்தவரு உன்னை யாரு சூப்ல கைய வைக்க சொன்னதுன்னு சொல்லி ஹீரோவை பயங்கரமா திட்டிட்டு அந்த சூப்பை எடுத்துட்டு போய் சர்வ் பண்றாரு. கஸ்டமருக்கு அந்த சூப்பு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. சோ அதுக்கப்புறமா ஹீரோவை செஃப்பா மாத்தி சமையல் வேலையை கொடுத்துடுறாங்க. சோ அதுக்கப்புறமா எலியும் ஹீரோவும் நண்பர்களாயிடுறாங்க. எலி சமைக்க அதுக்கான பேரை ஹீரோ வாங்கிக்கிட்டு இருப்பாரு. ஒரு நாள் அந்த ஹோட்டல் ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது. அப்போ அந்த ஃபுட்டை ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு பெரிய ஃபுட் ரிவ்யூவர் வராரு. அவர் மட்டும் தப்பா ரிவ்யூ கொடுத்துட்டா ஹோட்டலை இழுத்து மூட வேண்டியதுதான். என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ முடிச்சுட்டு இருக்கும்போது யாராலையுமே சமைக்க முடியாத ரொம்பவே கஷ்டமான ரேட்டாட்டோ என்ற ஒரு ஃபுட்டை அந்த எலி சமைக்க ஆரம்பிக்குது. அந்த ஃபுட்டை கொடுத்து அந்த ஃபுட் ரிவ்யூவரை இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு அந்த எலி ஃபுட்டை சமைக்க ஆரம்பிக்குது. சோ அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, எலி அந்த ஃபுட்டை கரெக்டா சமைச்சுதா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காவும் அந்த எலி பண்ற காமெடி எல்லாம் செம்ம அல்டிமேட்டா இருக்கும். IMDbல 8 ரேட்டிங் வாங்கியிருக்கு. சோ பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல 7th பார்க்க போற மூவி 2010 அனிமேஷன் அண்ட் ஃபேமிலி மூவியா ரிலீஸ் ஆன ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். இந்த படத்தினுடைய ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஐலாண்ட்ல ஒரு செட் ஆஃப் பீப்புள் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த ஐலாண்டுக்கு பக்கத்திலேயே நிறைய டிராகன்ஸ் கூட்டமும் வாழ்ந்துகிட்டு இருக்கும். இந்த டிராகன்ஸ் எல்லாருமே அடிக்கடி அந்த ஐலாண்டுக்கு போய் அந்த மக்கள் வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகளை தூக்கிக்கிட்டு வந்துடுதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊரையுமே நாசம் பண்ணிட்டு வந்துடுதுங்க. இதனால அந்த டிராகன் குரூப்ஸுக்கும் அந்த ஊர்க்காரங்களுக்கும் நடுவுல அடிக்கடி சண்டை நடந்துகிட்டு இருக்கும். அந்த ஊர் தலைவருடைய பையன் தான் படத்துடைய ஹீரோ. ஹீரோ நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் எப்படி சமாளிச்சாரு, இதுக்காக ஹீரோ என்னென்ன ரிஸ்க் எல்லாம் எடுத்தாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போகக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அனிமேஷன் மூவி. IMDbல 8.1 ரேட்டிங் வாங்கியிருக்கு. சோ படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம இப்பவே பாத்துருங்க. அவ்வளவுதான் இன்னைக்கான இந்த வீடியோ. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இன்னைக்கு போட்ட மூவிஸ்ல உங்களுக்கு எந்த மூவிஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, அடுத்து என்ன மூவிஸ் பத்தின வீடியோ போடலான்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் கொடுங்க. உங்களோட லைக் தான் அடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். அண்ட் இன்னொரு 4 பேருக்கு அந்த வீடியோ போய் சேரும். சோ மறக்காம லைக் பண்ண வந்தீங்கன்னா மறந்துடாம ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பாத்துருந்தீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ல செட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மூவிஸோட டைரக்ட் லிங்க் கொடுக்க சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ மூவிஸோட டைரக்ட் லிங்க் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஜாயின் பட்டனை வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ற எல்லாருக்குமே மூவிஸோட டைரக்ட் லிங்க் வந்து கிடைக்கும். சோ விருப்பம் இருக்கிறவங்க மறந்துடாம ஜாயின் பண்ணுங்க. இந்த எல்லா படங்களுடைய லிங்க்ஸுமே டெலிகிராம்ல இருக்கு. சோ மறந்துடாம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மூவிஸை டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது என்ன நீங்க பர்சனலா கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய Facebook அண்ட் இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். சோ டாடா பை பை, see you.